வணக்கம். யோகி பாபு அண்ட் வலைபேச்சு இவங்க 2 பேத்துக்குமே பர்சனலா பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் ரீசெண்டா அவங்க போட்ட வீடியோல அஜித் சார் தன்னை தொட விடலன்னு சொல்லிட்டு யோகி பாபு எங்ககிட்ட சொன்னதா பார்த்தீங்கன்னா அவர் வீடியோல சொல்லியிருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் சோசியல் மீடியால அந்த வீடியோ வைரல் ஆகி அண்ட் இப்போ எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா யோகி பாபு வஞ்சிட்டும் வராங்க அண்ட் சப்போர்ட்டும் பண்ணிட்டு வராங்க. முக்கியமா இந்த மேட்டரை எங்களுக்கு யோகி பாபு தான் சொன்னது. அப்படி நாங்கள் சொன்னது பொய்ன்னு சொன்னா யோகி பாபு எங்ககிட்ட வந்து ப்ரூவ் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு டேரக்டா சவாலும் விட்டுருந்தாங்க. இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ யோகி பாபுவும் ரிப்ளை கொடுத்துருக்காரு. அஜித் சார் தன்னை தொட விடல தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு யோகி பாபு சொல்லியிருக்காருன்னு சொன்ன வீடியோவை சோசியல் மீடியாவில் வைரலாக ஸ்ப்ரெட் பண்ணி அண்ட் அவரையும் டேக் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் எப்படி சொன்னீங்களாம்ல, இதுக்கு என்ன ரிப்ளை கொடுக்குறீங்கன்ட்டு. ஸோ இதுக்கு யோகி பாபு என்ன ரிப்ளை கொடுத்துருக்காருன்னா ஜஸ்ட் ஒரு வேல் ஃபோட்டோ மட்டும் அப்லோட் பண்ணியிருக்காரு. வலைபேச்சு அவங்களோட வீடியோவில் சொன்னது இதுதான், நீங்கள் தான் தீவிரமான முருகன் பக்தனாச்சே, எந்த முருகன் கோயிலுக்கு போகலாம் வந்து ப்ராமிஸ் பண்ணுங்க, சத்தியம் பண்ணுங்க, நாங்களும் வரோம், ஸோ எந்த சாமிகிட்ட வேணாலும் போகலாம், ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால யோகி பாபு அவரோட ப்ரொஃபைலில் முருகனோட வேலை மட்டும் அப்லோட் பண்ணியிருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ சாமிக்கு தெரியும் யார் உண்மை சொல்றா பொய் சொல்றா அப்படின்ற அர்த்தமா, இல்ல நீ கூப்பிடுறதுக்காண்டி கோயிலுக்குலாம் வர முடியாது, கடவுள் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு நக்கலா சொல்றாரா, இல்ல முடிஞ்சதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வேல் போட்டோ அப்லோட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ ஃபேன்ஸ் எல்லா பேருமே கெஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ அஜித் கான்ட்ரவர்சி பத்தி சொன்னது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு யோகி பாபு பிரஸ் மீட் பண்றப்ப தான் தெரியும். இல்லைன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு மூவி ஆடியோ ஃபங்க்ஷனோ இல்லைன்னா எந்த ஃபங்க்ஷன்லயோ கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி அவங்க சொன்னது உண்மையான்ட்டு அப்போதான் உண்மை வெளியில வரும். ஃபேன்ஸோட கருத்து என்னவா இருக்குன்னா யோகி பாபு பழி வாங்குறதுக்காண்டி தான் இப்படி மாட்டி விடுறாங்க. ஸோ யாருக்குமே வலைபேச்சுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம்.